guys, welcome back to my channel. So இன்றைக்கி நம்ம மட்டன் தால்ச்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு மட்டன் தால்ச்சா வேணும்னா நம்ம மட்டன் ஸ்டால்க் மட்டனை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ கடாயில் நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய், ஸோ இது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அப்புறமா 1 டீஸ்பூன் மஸ்டர்ட் சீட்ஸ் கடுகு, அப்புறம் ஜீரகம், அப்புறம் வந்து ஃபெனல் அதாவது சோம்பு 1 டீஸ்பூன் எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். அண்ட் இதில் வந்து நம்ம வந்து கருவேப்பிலை வேணும், பிகாஸ் கருவேப்பிலை வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ வந்து அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே போட்டுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் பட்டை அந்த மாதிரி, ஒரு ஏலக்காய் ஒரு 3, கிராம்பு ஒரு 4 அந்த மாதிரி. ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா மட்டன் பீசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த கொழுப்பெல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி நாங்கள் பீசஸ் ஆட் பண்ணியிருக்கோம். சிக்கன் செக் மட்டன் ஃபுல் அந்த ஃப்ளெஷ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து 4 நல்ல பெரிய வெங்காயம், இப்படி பெரிய வெங்காயம் இதெல்லாம் நீங்கள் 6 ஆட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வெஜிடபிள்ஸ், அதாவது வந்து பிரிஞ்சால், அப்புறமா வந்து பொட்டேட்டோ, ட்ரம் ஸ்டிக்ஸ், அப்புறமா வந்து வாழைக்காய், அப்புறமா பம்கின், அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் மெயினு. இல்லை ஏதாவது வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லை ஆட் பண்ணனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், பிகாஸ் நான் காரம் கம்மியாக தான் போடுவோம். அப்புறமா வந்து சீரக தூளும் கரம் மசாலாவும் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ வந்து தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு இதை வேக விடணும். ஸோ உப்பு போட்டுட்டு, ஸோ இப்போ நம்ம ஒரு பருப்பு குழம்பு வைக்கணும் இதுக்கு. ஸோ நான் வந்து பருப்பு, பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கணும். ஸோ ஜீரகம், சோம்பு எல்லாமே போட்டிங்க. நார்மல் பருப்பு குழம்பு வைப்பீங்களா அதே மாதிரி தான், ஆனால் பச்சை மிளகாய் மட்டும் போடாமல். ஸோ அது வந்து நல்லா கடைஞ்சி உள்ளே ஆட் பண்ணிடலாம். இது எப்போ ஆட் பண்ணணும்னா நான் வெஜிடபிள்ஸை நல்லா நல்லா வெந்ததுக்கப்புறமா ஆட் பண்ணணும். ஸோ அந்த லைட்டாக நான் வந்து அந்த குக்கரை லைட்டாக வாட்டர் ரின்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதை மூடி வச்சு நம்ம வேக விடணும். உப்பு தேவைன்னா உப்பு இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இல்லை அரைக்கை நிறைய புதினா, அரைக்கை நிறைய கொத்தமல்லி ரெண்டுமே நல்லா கழுவி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து மட்டன் ஸ்டால்க் ஆட் பண்ணணும். மட்டன் வேக வச்சுட்டு போன தண்ணி, அந்த தண்ணி. ஸோ அது இப்போ ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஒரு 1 கப் இருந்தால் போதும், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. ஸோ அவ்வளோதான். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய்.